இருக்கு. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. வணக்கம். ஜெம் செய்திகளுக்காக சதீஷ் ராஜகோபால். இந்திய நேரப்படி இரவு 8:30 மணி செய்திகள். முதலில் ஜெம் தலைப்பு செய்திகளை காணலாம். கர்நாடக புதிய முதலமைச்சராக பதவியேற்ற சிவகுமாருக்கு வாழ்த்து தெரிவித்தார் பிரதமர் நரேந்திர மோடி. கர்நாடக முதலமைச்சராக பொறுப்பேற்றுள்ள சிவகுமாருக்கு தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜய் வாழ்த்து. பாஜக தேசிய தலைவர் நிதி நவீனை சந்தித்து ராஜினாமா கடிதம் அளித்தார் அண்ணாமலை. பிரதமர் நரேந்திர மோடியின் முடிவிற்காக அண்ணாமலை டெல்லியில் முகாமிட்டிருப்பதாக தகவல். மாநிலங்களவை உறுப்பினர் பதவியை காங்கிரசிற்கு அளித்தார் முதலமைச்சர் ஜோசப் விஜய். டெல்லியில் உணவு விடுதியில் ஏற்பட்ட தீ விபத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 20ஆக உயர்வு. இனி விரிவான செய்திகளை காணலாம். கர்நாடக புதிய முதலமைச்சராக பதவியேற்ற சிவகுமாருக்கு பிரதமர் நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்து உள்ளார். கர்நாடகத்தின் புதிய முதலமைச்சராக சிவகுமார் இன்று பதவியேற்றார். ஆளுநர் தவர்சந்த் கெலாட் அவருக்கு பதவி பிரமாணம் செய்து வைத்தார். துணை முதலமைச்சராக பரமேஸ்வரா பதவியேற்றார். பெங்களூரில் உள்ள லோக் பவனில் நடைபெற்ற பதவியேற்பு விழாவில் சிவகுமாருடன் 14 பேர் அமைச்சர்களாக பொறுப்பேற்றுக் கொண்டனர். இந்நிலையில் கர்நாடக மாநிலத்தின் புதிய முதலமைச்சராக பதவியேற்ற சிவகுமாருக்கு எக்ஸ் தளத்தில் பிரதமர் நரேந்திர மோடி வாழ்த்து செய்தி வெளியிட்டுள்ளார். அதில் கர்நாடக முதலமைச்சராக பதவியேற்ற சிவகுமாருக்கு வாழ்த்துக்கள் என்றும் அவரது பதவிக்காலம் சிறப்பாக அமைய வாழ்த்துகிறோம் என்றும் மக்களின் நலனுக்காக மத்திய அரசு கர்நாடக அரசுடன் இணைந்து செயல்படும் என்றும் பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்து உள்ளார். கர்நாடக முதலமைச்சராக பொறுப்பேற்றுள்ள சிவகுமாருக்கு தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜய் வாழ்த்து தெரிவித்து உள்ளார். கர்நாடகத்தில் கடந்த 2023ஆம் ஆண்டு காங்கிரஸ் கட்சி ஆட்சி அமைத்தது. முதலமைச்சராக சித்தராமையா பொறுப்பேற்றார். 2 ஆண்டுகளுக்கு பிறகு பதவியை சிவகுமாருக்கு விட்டுக் கொடுக்க வேண்டும் என்று கட்சியின் மேலிடம் ஒப்பந்தம் போட்டது. சித்தராமையா ஆட்சியில் 3 ஆண்டுகள் நீடித்த நிலையில் கட்சி மேலிட உத்தரவுப்படி சித்தராமையா மே மாதம் 28ஆம் தேதி பதவியை ராஜினாமா செய்தார். அதனைத் தொடர்ந்து 30ஆம் தேதி கர்நாடக சட்டசபை காங்கிரஸ் கட்சி கூட்டம் பெங்களூருவில் நடைபெற்றது. இதில் சட்டசபை காங்கிரஸ் குழு தலைவராக சிவகுமார் ஒருமனதாக தேர்வு செய்யப்பட்டார். அதன் பிறகு சிவகுமார் கவர்னர் மாளிகைக்கு சென்று கவர்னர் தாவர்சந்த் கெலாட்டை நேரில் சந்தித்து ஆட்சி அமைக்க உரிமை கோரினார். கவர்னர் அழைப்பு விடுத்த நிலையில் இன்று மாலை 4 மணிக்கு பெங்களூரில் உள்ள லோக்பவன் கண்ணாடி மாளிகையில் புதிய அரசு பதவியேற்பு விழா நடைபெற்றது. இதில் கர்நாடக முதலமைச்சராக சிவகுமார் பதவியேற்றார். அவருக்கு கவர்னர் தவர்சந்த் கெலாட் பதவி பிரமாணமும் ரகசிய காப்பு பிரமாணமும் செய்து வைத்தார். கர்நாடக முதலமைச்சராக பதவியேற்ற சிவகுமாருக்கு பல்வேறு தரப்பினரும் வாழ்த்து தெரிவித்து வருகிறார். அதன்படி எக்ஸ் தளத்தில் தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜய் வாழ்த்து தெரிவித்து உள்ளார். அதில் கர்நாடக மாநிலத்தின் புதிய முதலமைச்சராக பொறுப்பேற்றுள்ள சிவகுமாருக்கு எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் என முதலமைச்சர் ஜோசப் விஜய் தெரிவித்து உள்ளார். பாஜக தேசிய தலைவர் நிதி நவீனை அண்ணாமலை சந்தித்து தனது ராஜினாமா கடிதத்தை அளித்ததை அடுத்து பிரதமர் நரேந்திர மோடியின் முடிவிற்காக அண்ணாமலை டெல்லியில் முகாமிட்டிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. டெல்லியில் பாஜக தேசிய தலைவர் நிதி நவீனை சந்தித்த அண்ணாமலை தனது ராஜினாமா கடிதத்தை கொடுத்து உள்ளார். 5 பக்கம் கொண்ட அந்த ராஜினாமா கடிதத்தில் தமிழக பாஜகவில் தான் தொடர்ந்து புறக்கணிக்கப்பட்டு வந்ததாகவும் கட்சியின் தவறான முடிவுகள் அதிமுகவுடன் கூட்டணியை நீடித்தது போன்ற காரணங்களால் நாடாளுமன்ற தேர்தலில் 11% இருந்த பாஜக வாக்கு சதவீதம் 2026 சட்டசபை தேர்தலில் 3% குறைந்து உள்ளதாகவும் அண்ணாமலை தெரிவித்து உள்ளார். தமிழக பாஜகவில் நிலவி வரும் உட்கட்சி பூசல் உள்பட பல்வேறு குற்றச்சாட்டுகளையும் அண்ணாமலை அந்த கடிதத்தில் தெரிவித்து உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதனிடையே அண்ணாமலையின் ராஜினாமா கடிதம் குறித்து பிரதமர் நரேந்திர மோடியிடம் தெரிவிக்கப்பட்டு உள்ளது. ஆனால் அண்ணாமலையின் ராஜினாமா குறித்து பிரதமர் நரேந்திர மோடி இதுவரை எந்த முடிவும் எடுக்கவில்லை. இதனால் பிரதமர் நரேந்திர மோடியின் இறுதி முடிவிற்காக அண்ணாமலை தொடர்ந்து டெல்லியில் முகாமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அதே வேளையில் அண்ணாமலையின் ராஜினாமா ஏற்கப்பட்டதா, பிரதமர் நரேந்திர மோடியின் இறுதி முடிவு என்ன என்பது குறித்து ஓரிரு நாட்களில் பாஜக தலைமை அறிவிப்பு வெளியிடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவரான சிதம்பரம் தமிழக முதலமைச்சரை நேற்று சந்தித்த நிலையில் மாநிலங்களவை உறுப்பினர் பதவியை காங்கிரசுக்கு முதலமைச்சர் ஜோசப் விஜய் ஒதுக்கினார். தமிழகத்தில் சண்முகம் ராஜினாமா செய்ததால் காலியாக உள்ள ஒரு மாநிலங்களவை உறுப்பினர் பதவிக்கு வரும் 18ஆம் தேதி தேர்தல் நடைபெறுகிறது. திமுக கூட்டணியில் ஒரு ராஜ்யசபா சீட்டை கேட்டு பெற்ற காங்கிரஸ் கிறிஸ்டோபர் திலக் எம்பியாக தேர்வானார்.
தமிழக வெற்றி கழகத்திடம் மாநிலங்களவை சீட்டை காங்கிரஸ் எதிர்பார்த்தது. காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவரான சிதம்பரம் முதலமைச்சர் ஜோசப் விஜயை நேற்று சந்தித்தார். இதற்கிடையே சென்னை தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் விஜயை இன்று சந்தித்த கிரிஷ் ஓடங்கர் இந்தியா கூட்டணிக்கு வருமாறு அழைப்பு விடுத்தார். இந்நிலையில் மாநிலங்களவை உறுப்பினர் பதவியை காங்கிரசிற்கு ஒதுக்கப்படும் என தாவிக தலைவர் விஜய் அறிக்கை வெளியிட்டுள்ளார். டெல்லியில் உணவு விடுதியில் ஏற்பட்ட தீ விபத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 20ஆக உயர்ந்து உள்ளது. டெல்லி மாளவியா நகரில் உள்ள உணவு விடுதி ஒன்றில் இன்று காலை 9:40 மணியளவில் தீ விபத்து ஏற்பட்டது. தகவல் அறிந்த டெல்லி தீயணைப்பு துறையினர் சம்பவ இடத்திற்கு சென்று மீட்பு பணியில் ஈடுபட்டனர். இதில் காயமடைந்த 11 பேரை மீட்டு சிகிச்சைக்காக மருத்துவமனைக்கு ஆம்புலன்ஸில் கொண்டு சென்றனர். மருத்துவர்கள் அவர்களுக்கு தீவிர சிகிச்சை அளித்து வருகின்றனர். எனினும் தீ விபத்தில் சிக்கி 10 பேர் உயிரிழந்து உள்ளதாக முதற்கட்ட தகவல் வெளியானது. இந்நிலையில் தற்போது உயிரிழந்தோர் எண்ணிக்கை 20ஆக உயர்ந்து உள்ளது. தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜய் பிறந்தநாளை முன்னிட்டு காஞ்சி தெற்கு ஒன்றிய தமிழக வெற்றி கழகம் சார்பில் 1 மாதம் காலை உணவு வழங்கும் நிகழ்வை வெளிநாடு வாழ் தமிழர் நலத்துறை அமைச்சர் தென்னரசு துவக்கி வைத்தார். தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜய் பிறந்தநாளை முன்னிட்டு காஞ்சிபுரம் மாவட்ட தமிழக வெற்றி கழகத்தின் காஞ்சி தெற்கு ஒன்றிய செயலாளர் வினோத் தலைமையில் ஜூன் மாதம் முழுவதும் காலை உணவு வழங்கும் நிகழ்ச்சி தொடங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் வெளிநாடு வாழ் தமிழர் நலத்துறை அமைச்சர் தென்னரசு, உத்திரமேரூர் சட்டமன்ற உறுப்பினர் முனிரத்னம் ஆகியோர் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு காலையில் இட்லி, பொங்கல், வடை, கேசரி உள்ளிட்ட உணவுகளை வழங்கி நிகழ்ச்சியை தொடக்கி வைத்தனர். 1 மாத காலத்திற்கு உணவு வழங்கும் நிகழ்ச்சிக்கு களக்காட்டூர் ஊராட்சி நிர்வாகிகள் ஏற்பாடு செய்தனர். இந்நிகழ்ச்சியில் ஒன்றிய கழக நிர்வாகிகள், மகளிரணி நிர்வாகிகள், அணி சார்பு நிர்வாகிகள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். கன்னியாகுமரி மாவட்டத்தில் போக்குவரத்து காவலர்களுக்கு சூரிய வெப்பத்தை தடுக்கும் குளிரூட்டும் கண்ணாடிகளை மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் ஸ்டாலின் வழங்கினார். கன்னியாகுமரி மாவட்டத்தில் வெயிலின் தாக்குதலிலிருந்து போக்குவரத்து காவலர்களை பாதுகாக்கும் வகையில் கன்னியாகுமரி மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் ஸ்டாலின் பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறார். இந்நிலையில் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் ஸ்டாலின் தனியார் கண் மருத்துவமனை நிறுவனத்துடன் இணைந்து போக்குவரத்து காவலர்களுக்கு சூரிய வெப்பத்தை தடுக்கும் குளிரூட்டும் கண்ணாடிகள் மற்றும் வெயிலிலிருந்து பாதுகாத்து கொள்ள கையுறைகள் வழங்கினார். அதைத் தொடர்ந்து போக்குவரத்து காவலர்கள் அனைவரும் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளருடன் குழு புகைப்படம் எடுத்துக்கொண்டனர். தமிழ்நாடு கூட்டுறவு வங்கிகளில் விவசாயிகள் பெற்ற கடனை முழுவதுமாக தள்ளுபடி செய்ய வேண்டும் என வலியுறுத்தி தருமபுரியில் விவசாயிகள் சங்கத்தினர் திருவோடு ஏந்தியும் நாமம் போட்டும் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கடந்த சட்டமன்ற தேர்தலில் தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜய் சிறு விவசாயிகளின் கூட்டுறவு கடன் முழுவதும் தள்ளுபடி செய்யப்படும் எனவும் மற்ற விவசாயிகளின் கூட்டுறவு கடன்களில் 50% தள்ளுபடி செய்யப்படும் எனவும் அறிவித்தார். ஆனால் தமிழக அரசின் விவசாயிகளின் கூட்டுறவு கடன் தள்ளுபடி அறிவிப்பு ஏமாற்றம் அளிப்பதாக உள்ளது. தமிழ்நாட்டு விவசாயிகளின் நம்பிக்கை தகர்க்கப்பட்டு உள்ளது. எனவே சிறு விவசாயி, பெரு விவசாயி என்ற பாகுபாடின்றி விவசாயிகள் பெற்ற கூட்டுறவு கடன்களை முழுமையாக தள்ளுபடி செய்ய வேண்டும் என வலியுறுத்தி தருமபுரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே தமிழக விவசாயிகள் சங்கத்தின் மாநில தலைவர் சின்னசாமி தலைமையில் தமிழக விவசாயிகள் சங்கத்தினர் கையில் திருவோடு ஏந்தியும் நெற்றியில் நாமமிட்டும் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஆர்ப்பாட்டத்தில் 100க்கும் மேற்பட்ட விவசாயிகள் கலந்து கொண்டனர். அது ஏதோ எதை வச்சு சொன்னாரு, அவர் விவசாயத்தை பற்றி ஏதாவது தெரியுமான்னு தெரியல. எனக்கு விவசாயத்தை எங்கேயாவது விவசாய பயிரை பார்த்துருக்கார கூட தெரியல. விவசாயிகளுடைய பிரச்சனையை புரிஞ்சுக்குதான்னு தெரியல. அதே முதலமைச்சர் அவர்கள் நான் விவசாயி இல்லை, நான் விவசாயியுடைய வழியை தெரிந்தவன் சொல்லி பேசினாரு தேர்தல் நேரத்தில். ஆனால் அவரு கீழே ஒரு அம்சம் சொல்றாரு, எல்லாருமே திருப்தி ஆகிட்டாங்கன்னு சொல்றாருன்னா இது கேவலமாக இருக்குது. இதை ஒரு அமைச்சராக ஒரு நினைக்கக்கூடிய முடியல எங்களால். அது கண்டிக்கக்கூடிய வகையில் இருக்கிறது. ஆகவே அந்த நிதியமைச்சருடைய அறிவிப்பு. தூத்துக்குடியில் ரூபாய் 72 லட்சம் மோசடி செய்த ஏரல் பகுதியைச் சேர்ந்த தாவிக நகர செயலாளர் மற்றும் அவரது மனைவியை காவல்துறையினர் கைது செய்தனர். தூத்துக்குடியில் ஏரல் பகுதியைச் சேர்ந்த தமிழக வெற்றி கழகத்தின் நகர செயலாளர் பவுண்டோ ராஜா மற்றும் அவரது மனைவி பொன் தெய்வம் ஆகியோர் ரூபாய் 72 லட்சம் மோசடி செய்து உள்ளனர். இது தொடர்பாக அளிக்கப்பட்ட புகாரின் பேரில் தூத்துக்குடி மாவட்ட குற்றப்பிரிவு காவல்துறையினர் இருவரையும் கைது செய்தனர். இந்நிலையில் அடுத்தடுத்து தமிழக வெற்றி கழகத்தினர் சர்ச்சையில் சிக்கி வருவது பொதுமக்களிடையே பேசும் பொருளாக மாறி உள்ளது. காட்டுமன்னார் கோயில் திமுக ஒன்றிய நகர இளைஞரணி சார்பில் நடைபெற்ற முத்தமிழ் அறிஞர் கலைஞர் கருணாநிதியின் பிறந்தநாள் விழாவில் பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் மற்றும் இலவச பொது மருத்துவ முகாம் நடைபெற்றது.
கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோயில் திமுக ஒன்றிய நகர இளைஞரணி உள்ளிட்ட சார்பு அணிகள் சார்பில் முத்தமிழ் அறிஞரும் முன்னாள் முதலமைச்சருமான கலைஞர் மு கருணாநிதியின் பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. கழக உயர்நிலை செயல்திட்ட குழு உறுப்பினரும் கடலூர் கிழக்கு மாவட்ட செயலாளருமான பன்னீர்செல்வம் அறிவுறுத்தலின்படியும் கடலூர் கிழக்கு மாவட்ட பொருளாளர் கதிரவன் வழிகாட்டுதலின்படியும் நடைபெற்ற விழாவிற்கு மேற்கு ஒன்றிய செயலாளர் முத்துசாமி தலைமை தாங்கினார். கிழக்கு ஒன்றிய செயலாளர் ஜெயபாண்டியன், நகர செயலாளரும் பேரூராட்சி மன்ற தலைவருமாகிய கணேசமூர்த்தி ஆகியோர் முன்னிலை வகித்தனர். விழாவில் சிறப்பு விருந்தினராக கடலூர் கிழக்கு மாவட்ட திமுக பொருளாளர் கதிரவன் கலந்து கொண்டு கலைஞர் கருணாநிதியின் உருவப்படத்திற்கு மலர்தூவி அஞ்சலி செலுத்தினார். அதனைத் தொடர்ந்து பொதுமக்களுக்கு இனிப்புகள் மற்றும் அன்னதானம் உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். அதனைத் தொடர்ந்து தனியார் திருமண மண்டபத்தில் திமுக இளைஞரணி மற்றும் புதுச்சேரி மருத்துவ ஆராய்ச்சி நிறுவனம் இணைந்து பொதுமக்களுக்கான இலவச பொது மருத்துவ முகாமை நடத்தியது. முகாமில் 500க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டு பயன்பெற்றனர். இதில் கட்சியின் அனைத்து நிலை நிர்வாகிகள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். புதுக்கோட்டை அருகே தனது மகள் பழனியம்மாள் வரதட்சணை கொடுமையால் தற்கொலை செய்து கொண்டதற்கு காரணமானவர்களை கைது செய்ய வேண்டும் என வலியுறுத்தி பழனியம்மாளின் தாய், தந்தையர் மற்றும் உறவினர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். புதுக்கோட்டை மாவட்டம் குளத்தூர் தாலுகா கீழையூர் கிராமத்தைச் சேர்ந்த கூலி தொழிலாளி விஜயகுமார் மாரிக்கண்ணு தம்பதியினருக்கு 3 பெண் பிள்ளைகள் உள்ள நிலையில் 2வது மகள் பழனியம்மாளை உடையாளிப்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த அண்ணாதுரை சசிகலா தம்பதியினரின் மகன் குருமூர்த்திக்கு வரதட்சணையாக 6 சவரன் தங்க நகைகளுடன் விஜயகுமார் மாரிக்கண்ணு ஆகியோர் திருமணம் செய்து வைத்தனர். அதன் பின்னர் குருமூர்த்தி பழனியம்மாள் தம்பதியினருக்கு ஆண் குழந்தை பிறந்தது. இந்நிலையில் குருமூர்த்தியின் தாய், தந்தையர் பழனியம்மாளிடம் தொடர்ந்து நகை, பணம் கேட்டு கொடுமை செய்ததாக தெரிய வருகிறது. இதனால் வரதட்சணை கொடுமை தாங்காமல் பழனியம்மாள் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். இதனை அறிந்தே பழனியம்மாளின் பெற்றோர் தனது மகளின் இறப்பில் சந்தேகம் இருப்பதாக கூறி உடையாளிப்பட்டி காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். புகாரின் அடிப்படையில் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து குற்றவாளிகளை கைது செய்வதாக உறுதியளித்ததை அடுத்து பழனியம்மாளின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தனர். அதன் பின்னர் உடல் நல்லடக்கம் செய்யப்பட்டது. இதனிடையே புகார் அளித்ததற்காக ஒப்புகை சீட்டு கொடுக்காமல் காவல்துறையினர் ஒருதலை பட்சமாக நடைபெறுவதாக கூறி விஜயகுமார் மாரிக்கண்ணு மற்றும் உறவினர்கள் உடையாளிப்பட்டி காவல் நிலையம் முன்பு சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது குற்றவாளிகளை கைது செய்ய வேண்டும் என வலியுறுத்தினர். இப்போதைக்கு போடுறத போடுங்க, அப்புறம் பார்த்துக்கலாம், பிறகு பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி அப்போதைக்கு உள்ள கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டாங்க. கிட்டத்தட்ட இப்போ அதுக்கு முன்னாடி இப்போ ஒரு 9 மாதத்துக்கு முன்னாடி ஒரு அழகான ஒரு ஆண் குழந்தை ஒன்று இருக்குது, ஒரு கை குழந்தை ஒன்று. இப்போ ரீசெண்டாக ஒரு வருஷமாக என்ன பண்ணாங்க, கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த குழந்தையெல்லாம் பிறந்ததுக்கப்புறமா மீதி எங்களுக்கு நகை போடணும், மீதி ஏற்கனவே நம்ம 10 பேர்னு பேசினா நீங்கள் மீதி இந்த 4 பவுனை போடுங்க, எங்களுக்கு அவ்வளோ பணம் வாங்கி கொடுங்க, எங்கள் மாப்பிள்ளைக்கு இங்கே தொழில் அமைச்சு கொடுக்கணும், எங்களுக்கு பணம் வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்களை ஒருதலை பட்சமாக அவங்க செயல்பட்டுக்கிட்டே இருந்தாங்க, கூறிக்கிட்டே இருந்தாங்க. அவரோட கணவரையும் ஃபோன் மேலே ஃபோன் பண்ணி இந்த பொண்ணை டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருந்தார். அவர் வெளிநாட்டில் மலேசியாவில் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்திருக்காரு. அந்த பொண்ணை டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருந்திருக்காரு. இதோ மன உளைச்சல் தாங்க முடியாமல் இங்கேருந்து இவங்கள்ட்ட அப்பா அம்மாட்ட முறையிடுறதும், இவங்க கொஞ்சம் அனுசரித்து கொஞ்சம் வாழுங்க, நம்ம எங்களால் முடிஞ்சதை நான் செய்கிறேன். வாலாஜாபேட்டை அடுத்த பூண்டி கிராமத்தில் துணி துவைப்பதற்காக தாயுடன் சென்ற பள்ளி மாணவி கல்குவாரி குட்டையில் நீச்சல் பழகிய போது தாயின் கண்முன்னே நீரில் மூழ்கி உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தி உள்ளது. ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜாபேட்டை அடுத்த பூண்டி கிராமத்தைச் சேர்ந்த யாமினி அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் 12ஆம் வகுப்பு கல்வி பயின்று வருகிறார். இந்நிலையில் கிராமத்தின் பழைய கல்குவாரி குட்டையில் துணி துவைப்பதற்காக தனது தாயார் அம்முவுடன் சென்றார். அப்போது தனது மகளுக்கு நீச்சல் கற்றுக் கொடுப்பதற்காக யாமினியின் உடலில் துணியை கட்டி நீச்சல் கற்றுக் கொடுத்த போது எதிர்பாராத விதமாக யாமினி ஆழமான நீரில் மூழ்கினார். உடனே தாயார் அம்மு கூச்சலிட்டதும் அருகிலிருந்த பொதுமக்கள் ஓடி வந்து ராணிப்பேட்டை தீயணைப்பு நிலையத்திற்கும் காவல்துறையினருக்கும் தகவல் அளித்தனர். தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்பு வீரர்கள் நீரில் மூழ்கிய யாமினி உடலை 1 மணி நேரத்திற்கு பிறகு சடலமாக மீட்டனர். இதனையடுத்து காவல்துறையினர் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக வாலாஜாபேட்டை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டனர். மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதியின் 103வது பிறந்தநாளை முன்னிட்டு வளத்தூரில் ஏழை எளியோர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா என முப்பெரும் விழா நடைபெற்றது. வேலூர் மாவட்டம் குடியாத்தம் மேற்கு ஒன்றிய திமுக சார்பில் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதியின் பிறந்தநாளை முன்னிட்டு கலைஞர் படத்திற்கு விழா, ஏழை எளியோர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா, மாற்றுக் கட்சியிலிருந்து விலகியவர்கள் திமுகவில் இணையும் விழா என முப்பெரும் விழா குடியாத்தம் அடுத்த வளத்தூர் பகுதியில் நடைபெற்றது.
திமுகவின் மூத்த முன்னோடியும் அரசு பள்ளியின் பெற்றோர் ஆசிரியர் கழகத்தின் தலைவருமான சேகரன் தலைமையில் நடைபெற்ற விழாவில் குடியாத்தம் முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர் அமலு விஜயன், மேற்கு ஒன்றிய செயலாளர் கல்லூர் ரவி ஆகியோர் கலந்து கொண்டு முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதியின் திருவுருவ படத்தை திறந்து வைத்து மாலை அணிவித்து மலர்தூவி மரியாதை செலுத்தினர். அதன் பின்னர் ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகளுடன் பிரியாணி வழங்கினர். அதனைத் தொடர்ந்து மாற்றுக் கட்சியிலிருந்து விலகிய சிலர் திமுகவில் இணைந்தனர். அவர்களுக்கு சால்வை அணிவித்து வரவேற்பு அளிக்கப்பட்டது. முப்பெரும் விழாவில் வளத்தூர் பஞ்சாயத்து முன்னாள் தலைவர் புஷ்பா உள்ளிட்ட திமுக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். முன்னதாக விழாவில் பங்கேற்க வந்த முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர் அமலு விஜயன், ஒன்றிய கழக செயலாளர் கல்லூர் ரவி ஆகியோர்களுக்கு திமுக மூத்த முன்னோடி சேகரன் தலைமையில் திரளான திமுகவினர் கலந்து கொண்டு பட்டாசு வெடித்து மேலதாள வாத்தியங்கள் முழங்க சிறப்பான வரவேற்பு அளித்தனர். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் மேற்கு ஒன்றியம் வளத்தூர் ஊராட்சி கிளை சார்பாக கலைஞர் கருணாநிதி அவர்களின் 103வது பிறந்தநாள் விழா வளத்தூர் கிராமத்தில் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இவ்விழாவிற்கு சேகரன் ஆகிய நான் தலைமை தாங்கினேன். இவ்விழாவின் சிறப்பு அழைப்பாளர்களாக முன்னாள் ஊராட்சி மன்ற உறுப்பினர் திருமதி அமுலு விஜயன், மேற்கு ஒன்றிய செயலாளர் திரு ரவி அவர்கள் கலந்து கொண்டார்கள். இவ்விழாவிலே கலைஞரின் திருவுருவப்படத்திற்கு மாலை அணிவித்து மாற்றுக் கட்சியினர் இருந்து மற்றவர்கள் இந்த கட்சியில் இணைந்த நிகழ்ச்சியும், அதன் பிறகு அன்னதானமும் இந்த நிகழ்ச்சியில் வழங்கப்பட்டது. இது தவிர இந்த 7 கிராம ஊராட்சியிலும் நாங்கள் இது போன்ற நிகழ்ச்சிகளை நடத்தி கலைஞரின் பிறந்தநாள் விழாவை சிறப்பாக கொண்டாடினோம். பல்லடம் அடுத்த பொங்கலூர் காவல் நிலையத்தில் காவல்துறையினருடன் அமர்ந்து தாவேகாவினர் ரீல்ஸ் போட்ட சம்பவம் இனி தொடரக்கூடாது என்று பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்து உள்ளனர். திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அடுத்த பொங்கலூர் காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட பகுதியில் குற்றச்சம்பவங்களை தடுக்கும் நோக்கில் புதிய கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்டு அதனை திறந்து வைக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. பொங்கலூர் காவல் நிலையத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் தாவேக பல்லடம் சட்டமன்ற உறுப்பினர் ராம்குமார், மாவட்ட செயலாளர் சங்கர் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு காவல்துறையினருடன் அமர்ந்து உரையாடுவது போன்ற வீடியோ காட்சிகளை பதிவு செய்து அதனை எடிட் செய்து சமூக வலைதளங்களில் பதிவேற்றம் செய்து வருகின்றனர். இதற்கு பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் பலரும் கண்டனம் தெரிவித்து வருகின்றனர். குறிப்பாக காவல் நிலையத்திற்குள் தாவேகாவினர் சென்று வீடியோ பதிவை செய்ததாகவும் இதனை காவல்துறையினர் கண்டும் காணாமல் உள்ளனர் எனவும் இதுபோன்ற சம்பவங்கள் இனி தொடர்கதையாகாத வண்ணம் நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்து உள்ளனர். பதவி சுகத்திற்காக தாவேகாவிற்கு ஓடி போனவர்கள் என்னை பற்றி கூறுவதற்கு தகுதியில்லை என்று தஞ்சாவூரில் முன்னாள் அமைச்சர் வைத்திலிங்கம் தெரிவித்துள்ளார். தஞ்சாவூரில் முன்னாள் அமைச்சர் வைத்திலிங்கம் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் தனது பதவியை ராஜினாமா செய்துவிட்டு தாவேகாவில் இணைந்து வருகின்றனர். அவர்கள் தன் மீது குற்றம் சாட்டுவதற்கு தகுதியில்லை என்றும் தெரிவித்தார். மேலும் தாய் கழகம் திராவிட முன்னேற்ற கழகம், திராவிட கழகத்திற்கு பிறகுதான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்றும், தமிழ்நாட்டில் சுயமரியாதை பகுத்தறிவு தத்துவத்தின் அடிப்படையில் வந்ததுதான் திமுக என்றும், அதன் அடிப்படையில் தாய் கழகத்தில் இணைந்தேன் என்றும், பதவி சுகத்திற்காக தாவேகாவிற்கு ஓடி போனவர்கள் என்னை பற்றி கூறுவதற்கு தகுதியில்லை என்றும் முன்னாள் அமைச்சர் வைத்திலிங்கம் தெரிவித்துள்ளார். முத்தமிழ் அறிஞரும் மறைந்த முன்னாள் முதலமைச்சருமான கலைஞர் கருணாநிதியின் 103வது பிறந்தநாள் விழாவை தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் திமுகவினர் மற்றும் பல்வேறு அமைப்பினர் பொதுமக்களுக்கு இனிப்புகளுடன் அன்னதானம் வழங்கி கொண்டாடினர். சென்னை ஆர்கே நகரில் நேதாஜி சிலை அருகே மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி பிறந்தநாளை முன்னிட்டு திமுக சார்பில் 1வது மண்டல குழுவின் தலைவரும் மாமன்ற உறுப்பினருமான நேதாஜி கணேசன் ஏற்பாட்டில் பொதுமக்களுக்கு உணவு வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக முன்னாள் ஆர்கே நகர் திமுக சட்டமன்ற உறுப்பினர் எபினேஷர் கலந்து கொண்டு அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த கலைஞர் திருவுருவ படத்திற்கு மலர்தூவி மரியாதை செலுத்தினார். அதனைத் தொடர்ந்து பொதுமக்களுக்கு உணவு வழங்கினார். இதில் பகுதி செயலாளர் தாஸ்பாண்டியன், திமுக நிர்வாகிகள், தொண்டர்கள் என பலர் கலந்து கொண்டனர். ராணிப்பேட்டை மாவட்ட திமுக தலைமை அலுவலகத்தில் திமுக மாவட்ட செயலாளரும் முன்னாள் தமிழக கைத்தறி மற்றும் துணிநூல் துறை அமைச்சர் ஆர் காந்தி கலந்து கொண்டு கலைஞர் கருணாநிதியின் திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து மலர்தூவி மரியாதை செலுத்தினார். அதன் பின்னர் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட ஏராளமான கட்சி தொண்டர்கள் மற்றும் பொதுமக்களுக்கு இனிப்புகளுடன் அன்னதானம் வழங்கினார்.
திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அடுத்த முள்ளிப்பட்டு பைபாஸ் சாலையில் முன்னாள் முதலமைச்சர் முத்தமிழ் அறிஞர் கலைஞர் கருணாநிதியின் 103வது பிறந்தநாளை முன்னிட்டு மேற்கு ஆரணி திமுக ஒன்றிய செயலாளர் துரைமாமது ஏற்பாட்டில் ஆரணி திமுக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சிவானந்தம் தலைமையில் திமுகவினர் திரளாக கலந்து கொண்டு கலைஞர் கருணாநிதியின் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். அதன் பின்னர் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் அன்னதானம் வழங்கினர். இதேபோன்று ஆரணி நகரத்தில் நகர திமுக செயலாளர் மணிமாறன் ஏற்பாட்டில் அண்ணா சிலை முன்பு நகராட்சி நகர்மன்ற தலைவர் மணி தலைமையில் திமுகவினர் திரளாக கலந்து கொண்டு பேரறிஞர் அண்ணாவின் சிலைக்கும் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த கலைஞர் கருணாநிதியின் படத்திற்கும் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். அதன் பின்னர் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கினர். இதில் மாவட்ட துணை செயலாளர் ஜெயராணி ரவி, நகர மன்ற தலைவர் மணி, ஒன்றிய செயலாளர் அன்பழகன், சுந்தர், கண்ணமங்கலம் முன்னாள் பேரூராட்சி தலைவர் மகாலட்சுமி, கோவர்தனன் மற்றும் திமுகவினர் பலர் கலந்து கொண்டனர். உத்திரமேரூர் பேருந்து நிலையத்தில் திமுக ஒன்றிய கழக செயலாளர் ஞானசேகரன் தலைமையில் திரளான திமுகவினர் பங்கேற்று மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் பிறந்தநாள் விழாவை கொண்டாடினர். விழாவின் முன்னதாக பேரறிஞர் அண்ணா, அம்பேத்கர், பெரியார் திருவுருவ சிலைகளுக்கு ஒன்றிய திமுக செயலாளர் ஞானசேகரன் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். அதன் பின்னர் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கினார். அதனைத் தொடர்ந்து உத்திரமேரூர் பேருந்து நிலையத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக காஞ்சிபுரம் மாவட்ட திமுக செயலாளர் சுந்தர் கலந்து கொண்டு 1500க்கும் மேற்பட்டோருக்கு சமபந்தி அன்னதானம் வழங்கினார். விழாவில் பேரூர் செயலாளர் பாரிவள்ளல், பேரூராட்சி மன்ற தலைவர் சசிகுமார், துணைத் தலைவர் இளமதி கோவிந்தராஜ், கவுன்சிலர் தயாளன் தாமஸ், காளிதாஸ், கார்த்திக் மற்றும் உள்ளாட்சி பிரதிநிதிகள் உட்பட திமுக மூத்த நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். சேலம் மாவட்டம் ஓமலூர் ஒன்றிய நகர திமுக சார்பில் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் 103வது பிறந்தநாள் விழா மாவட்ட பொருளாளர் கார்த்திகேயன் தலைமையில் நடைபெற்றது. விழாவில் திமுக நிர்வாகிகள், தொண்டர்கள் திரளாக கலந்து கொண்டு கலைஞர் கருணாநிதியின் உருவப்படத்திற்கு மலர்தூவி மரியாதை செலுத்தினர். அதன் பின்னர் பொதுமக்களுக்கும் பேருந்து பயணிகளுக்கும் இனிப்புகள் வழங்கினர். அதனைத் தொடர்ந்து 1103 தென்னங்கன்றுகள் வழங்கப்பட்டது. தென்னங்கன்றுகளை விழாவில் பங்கேற்ற திமுக தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் ஆர்வமுடன் வாங்கிச் சென்றனர். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் நகர திமுக அலுவலகத்திலிருந்து மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதியின் பிறந்தநாளை முன்னிட்டு முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மூப்பேகிரி தலைமையிலும் செங்கம் நகர திமுக செயலாளர் அன்பழகன், ஒன்றிய செயலாளர்கள் பன்னீர்செல்வம், மனோகரன், செந்தில்குமார், ஏழுமலை ஆகியோர் முன்னிலையிலும் 300க்கும் மேற்பட்ட திமுகவினர் ஊர்வலமாக சென்று போலூர் குப்பந்தநத்தம் மும்முனை சந்திப்பில் அமைக்கப்பட்டுள்ள முத்தமிழறிஞர் கலைஞர் கருணாநிதியின் முழுவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். அதன் பின்னர் 1000 பேருக்கு இனிப்புகளுடன் அன்னதானம் வழங்கி கலைஞர் கருணாநிதியின் பிறந்த நாளை கொண்டாடினர். இதில் நகர செயலாளர் அன்பழகன், நகர்மன்ற தலைவர் சாதிக் பாஷா, ஒன்றிய செயலாளர் பன்னீர்செல்வம், மனோகரன், ஏழுமலை, செந்தில்குமார், பொதுக்குழு உறுப்பினர்கள் தண்டபாணி, பிரபாகரன் மற்றும் திமுக மாவட்ட நிர்வாகிகள், ஒன்றிய நிர்வாகிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். சமூக நீதி என்ற தத்துவத்தின் அடிப்படையில் வந்தது. அதனால் நான் தாய் கழகத்தில் இணைஞ்சேன். இவங்கெல்லாம் ஒரு மாயைக்கு பதவி சுகத்துக்காண்டி ஓடினவங்க. என்னை பற்றி சொல்கிறதுக்கு அந்த ஆளுகளுக்கு தகுதி இல்லை. இப்போ அதிமுக உடைஞ்சதுக்கு என்ன மாதிரி காரணம்? அதிமுக உடைகிறதுக்கு காரணம் அது அவங்க நெமிலி கிழக்கு ஒன்றிய திமுக மற்றும் நெமிலி பேரூர் திமுக சார்பில் முன்னாள் முதலமைச்சர் முத்தமிழ் அறிஞர் கலைஞர் கருணாநிதியின் 103வது பிறந்தநாள் விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. ராணிப்பேட்டை மாவட்டம் நெமிலி கிழக்கு ஒன்றிய திமுக மற்றும் நெமிலி பேரூர் திமுக சார்பில் முன்னாள் முதலமைச்சர் முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் 103வது பிறந்தநாள் விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. விழாவில் சிறப்பு அழைப்பாளராக ஒன்றிய செயலாளர் சேர்மன் வடிவேலு கலந்து கொண்டு திமுக நிர்வாகிகளுடன் நெமிலி அண்ணா சாலையில் ஊர்வலமாக சென்று நெமிலி பேருந்து நிலையத்தில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த முன்னாள் முதலமைச்சர் முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் கருணாநிதியின் திருவுருவ படத்திற்கு மலர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். அதனைத் தொடர்ந்து மாவட்ட அளவில் மற்றும் ஒன்றிய அளவில் முதலிடம் பிடித்த மாணவிகளுக்கு ரூபாய் 10,000, 2ஆம் இடம் பெற்ற மாணவிக்கு ரூபாய் 7,000, 3ஆம் இடம் பெற்ற மாணவிக்கு ரூபாய் 5,000 என கல்வி உதவித்தொகையை ஒன்றிய செயலாளர் சேர்மன் வடிவேலு வழங்கினார். அதனைத் தொடர்ந்து 1000 நபர்களுக்கு அன்னதானம் வழங்கினார். இதில் நெமிலி பேரூர் கழக செயலாளர் ஜனார்த்தனன், மாவட்ட மகளிர் தொண்டரணி அமைப்பாளர் பவானி வடிவேலு, நெமிலி பேரூராட்சி மன்ற தலைவர் ரேணுகாதேவி சரவணன், மாவட்ட பொறியாளர் அணி அமைப்பாளர் சரவணன் உள்பட முக்கிய நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர்.
வருகின்ற இடைத்தேர்தலில் திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் யாரை வேட்பாளராக நிறுத்துகிறாரோ அவரை வெற்றி பெறச் செய்ய திமுக நிர்வாகிகள் தொண்டர்கள் பாடுபட வேண்டும் என்று ஸ்ரீபெரும்புதூரில் நடைபெற்ற கலைஞர் கருணாநிதியின் பிறந்தநாள் விழாவில் ஸ்ரீபெரும்புதூர் திமுக ஒன்றிய செயலாளர் கோபால் தெரிவித்துள்ளார். முத்தமிழ் அறிஞரும் மறைந்த முன்னாள் முதலமைச்சருமான கலைஞர் கருணாநிதியின் 103வது பிறந்தநாள் விழா காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூரில் திமுக சார்பில் கொண்டாடப்பட்டது. விழாவில் ஸ்ரீபெரும்புதூர் திமுக ஒன்றிய செயலாளர் கோபால் தலைமையில் திமுக நிர்வாகிகள் தொண்டர்கள் திரளாக கலந்து கொண்டு அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த கலைஞர் கருணாநிதியின் திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து மலர்தூவி மரியாதை செலுத்தினர். விழாவில் பங்கேற்ற திமுக நிர்வாகிகளிடையே ஸ்ரீபெரும்புதூர் திமுக ஒன்றிய செயலாளர் கோபால் பேசினார். அப்போது வருகின்ற இடைத்தேர்தலில் திமுக தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான மு.க.ஸ்டாலின் யாரை வேட்பாளராக நிறுத்துகிறாரோ அவரை வெற்றி பெறச் செய்ய அனைவரும் பாடுபட வேண்டும் என்றும், இதே போன்று வருகின்ற உள்ளாட்சி தேர்தலில் அனைத்து இடங்களிலும் திமுக வெற்றி பெற திமுக நிர்வாகிகள் தொண்டர்கள் உழைக்க வேண்டும் என்றும் ஸ்ரீபெரும்புதூர் திமுக ஒன்றிய செயலாளர் கோபால் கேட்டுக்கொண்டார். விழாவில் காஞ்சிபுரம் மாவட்ட தகவல் தொழிலாளர் அணி அமைப்பாளர் பன்ருட்டி தணிகாசலமும், வல்லக்கோட்டை கோவில் அறங்காவலர் குழு தலைவர் செந்தில்ராஜன், ஸ்ரீபெரும்புதூர் நகராட்சி தலைவர் சாந்தி சதீஷ்குமார், நகராட்சி துணைத் தலைவர் இந்திராணி சுப்பிரமணி, 4வது வார்டு கவுன்சிலர் நிர்மலா, 5வது வார்டு கவுன்சிலர் சீனிவாசன், 2வது வார்டு மகளிரணி சரிதா ஹரிவாளன் உள்பட திமுக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். அரக்கோணம் அரிகிலாபாடி கூட்ரோட்டில் நெமிலி மத்திய ஒன்றிய திமுக சார்பில் முன்னாள் முதலமைச்சர் டாக்டர் கலைஞர் கருணாநிதியின் 103வது பிறந்தநாள் விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் அரிகிலாபாடி கூட்ரோட்டில் ராணிப்பேட்டை மாவட்ட செயலாளர் முன்னாள் அமைச்சர் காந்தி உத்தரவின் பேரில் நெமிலி மத்திய ஒன்றிய திமுக சார்பில் முன்னாள் முதலமைச்சர் டாக்டர் கலைஞர் கருணாநிதியின் 103வது பிறந்தநாள் விழா ஒன்றிய செயலாளர் பெருமாள் தலைமையில் கொண்டாடப்பட்டது. விழாவில் சிறப்பு அழைப்பாளராக மாவட்ட ஊராட்சி குழு உறுப்பினர் சுந்தராம்மாள் பெருமாள் திமுக நிர்வாகிகளுடன் கலந்து கொண்டு அரக்கோணம் காஞ்சிபுரம் சாலையில் கூட்டுரோடு வரை ஊர்வலமாக சென்று பாலம் அருகே மலர்களால் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த டாக்டர் கலைஞர் திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து மலர்தூவி மரியாதை செலுத்தினர். அதைத் தொடர்ந்து 500க்கும் மேற்பட்டோருக்கு இனிப்புகளுடன் அன்னதானம் வழங்கினர். இதில் அவைத்தலைவர் நரசிம்மன், ஒன்றிய துணை செயலாளர்கள் சீனிவாசன், தமிழ், அன்சாரி, சாவித்ரி, சுந்தர வடிவில் உட்பட முக்கிய நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். மேலூரில் வீட்டின் கதவை உடைத்து பீரோவில் வைக்கப்பட்டிருந்த 28 சவரன் தங்கநகை மற்றும் ரூபாய் 48,000 கொள்ளையடித்து சென்ற மர்ம நபர்களை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். மதுரை மாவட்டம் மேலூர் ஓட்டப்பிள்ளையார் கோவில் அருகே VS நகரைச் சேர்ந்த சரவணகுமார் என்பவர் வெளிநாட்டில் ஏசி மெக்கானிக்காக வேலை பார்த்து வரும் நிலையில் விடுமுறைக்காக சொந்த ஊர் திரும்பினார். இந்நிலையில் நேற்று சிங்கம்புணரியில் நடைபெற்று வரும் கோவில் திருவிழாவிற்காக செல்வதற்காக வீட்டை பூட்டிவிட்டு தனது மனைவி மலர்கொடி மற்றும் தாய் அம்சவள்ளி ஆகியோருடன் சரவணகுமார் சென்றார். விழாவை முடித்துவிட்டு இன்று காலையில் வீட்டுக்கு சென்று வந்து பார்த்தபோது வீட்டின் முன்பக்க கதவு உடைக்கப்பட்டு பீரோவில் வைக்கப்பட்டிருந்த 28 சவரன் தங்கநகைகள் மற்றும் ரூபாய் 48,000 கொள்ளையர்கள் கொள்ளையடிக்கப்பட்டிருப்பதைக் கண்டு அதிர்ச்சியடைந்தார். இதனையடுத்து மேலூர் காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் பேரில் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த காவல்துறையினர் மற்றும் கைரேகை நிபுணர்கள் தடயங்களை பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டனர். கூடநகரம் பஞ்சாயத்திற்கு உட்பட்ட பார்வதியாபுரம் கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ சிங்காத்தம்மன் திருக்கோவிலில் நடைபெற்ற விழாவில் பொதுமக்கள் ஆடு, கோழிகளை பலியிட்டு நேர்த்திக்கடன் செலுத்தினர். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அடுத்த கோடநகரம் பஞ்சாயத்திற்கு உட்பட்ட பார்வதியாபுரம் கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ சிங்காத்தம்மன் திருக்கோவிலில் 90ஆம் ஆண்டு திருவிழா சிறப்பாக நடைபெற்றது. விழாவில் ஸ்ரீ சிங்காத்தம்மனுக்கு சிறப்பு அபிஷேகங்களுடன் சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து பெண்கள் மாவிளக்கு ஏந்தியவாறு கோவிலை வந்தடைந்து பொங்கலிட்டு வழிபட்டனர். இதேபோன்று கிராம மக்கள் தாங்களின் வேண்டுதலை நிறைவேற்றும் வகையில் அம்மனுக்கு ஆடு, கோழிகளை பலியிட்டு காணிக்கை செலுத்தினர். விழாவில் கோடநகரம் பஞ்சாயத்து தலைவர் குமரன் மற்றும் கோயில் நிர்வாகிகள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு ஸ்ரீ சிங்காத்தம்மனை வழிபட்டனர். திருவிழாவில் பங்கேற்ற பக்தர்களுக்கு கோவில் நிர்வாகம் சார்பில் 5 வகையான உணவு அன்னதானமாக வழங்கப்பட்டது. மீண்டும் ஜெம் தலைப்பு செய்திகள். கர்நாடக புதிய முதலமைச்சராக பதவியேற்ற சிவகுமாருக்கு வாழ்த்து தெரிவித்தார் பிரதமர் நரேந்திர மோடி. கர்நாடக முதலமைச்சராக பொறுப்பேற்றுள்ள சிவகுமாருக்கு தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜய் வாழ்த்து. பாஜக தேசிய தலைவர் நிதி நவீனை சந்தித்து ராஜினாமா கடிதம் அளித்தார் அண்ணாமலை. பிரதமர் நரேந்திர மோடியின் முடிவிற்காக அண்ணாமலை டெல்லியில் முகாமிட்டிருப்பதாக தகவல். மாநிலங்களவை உறுப்பினர் பதவியை காங்கிரசிற்கு அளித்தார் முதலமைச்சர் ஜோசப் விஜய். டெல்லியில் உணவு விடுதியில் ஏற்பட்ட தீ விபத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 20ஆக உயர்வு.
இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் இரவு 12 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண gemlive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். ஸ்கூலுக்கு எல்லாமே இங்கிருக்கு. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை.